வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ சன்னா எடுத்து, அதாவது மூக்கடலை, வெள்ளை மூக்கடலையை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு குக்கரில் போட்டுடலாம். பருப்பை குக்கரில் போட்டுட்டு பருப்பு நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட டீ பேக் இருந்தால் 2 டீ பேக் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் 1 ஸ்பூன் டீ தூள் போட்டுட்டு, நீங்கள் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டி இந்த தண்ணியில் போட்டுடலாம். போட்டுட்டு பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி வெயிட் போட்டு 4 இல்லை 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் வச்சு மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாய் சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு இதை சேர்த்துடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் 3 பச்சை மிளகா இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை ஒரு 30 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க. இது கூட 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி கூட கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே குக்கர் 4 விசில் அடிச்சிடுச்சு. ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம டீ பேக் போட்டோம் இல்லைங்களா, அதை எடுத்துடலாம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம டீ பேக் போட்டதுனால பருப்புக்கு கலர் நல்லா வரும். சன்னா மசாலா கலர் ஒரு பிரைட் கலர் கொடுக்கும். அது இல்லாமல் வாசனை, டேஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம், சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இங்கே மிளகாத்தூள் போட்டு 5 நிமிஷம் ஆயாச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பச்சை வாசனை எல்லாம் போய் கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்க சன்னாவை இதில் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு பருப்பை நம்ம இதில் மசாலாவில் போடாமல் எடுத்து வச்சுக்கலாம். இதை மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் சேர்த்தோம்னா குழம்பு கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். திக்காக நமக்கு ஒரு கிரேவி கிடைக்கும்.
இந்த கடலையும் மசாலாவும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இதை ஒரு 3-4 நிமிஷம் நம்ம வேக விடலாம். நாலு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க கிரேவி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கடலை அந்த பருப்பு எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். அரைச்ச பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் நம்ம கலந்த உடனேவே குழம்பு கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோம்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் தரும், நல்லாயிருக்கும். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கடைசியாக 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, இதை நல்லா கையில் நசுக்கி தூவி விட்டுருங்க. மசாலா நல்லா திக்காக தேவையான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான சன்னா மசாலா தயார். இதை நம்ம தோசை, பூரி, சப்பாத்தி எது கூட வேணால் சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். சாஃப்டாக சப்பாத்தி, மசாலா பூரி இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.